ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம் வாங்க. இது வெறும் ஒரே ஒரு திங்ஸ், மில்க் மட்டும்தான் மஸ்ட்டு. இதை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மில்கை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். பாயில் பண்ண மில்கில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் திரிஞ்சு நல்லா பன்னீர் மட்டும் செப்பரேட் ஆகி வரணும். அந்த பன்னீரில் தான் நம்ம ஜாமுன் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த பன்னீரெல்லாம் கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ண இந்த பன்னீரை நல்லா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிசைஞ்சு அதை ஒரு பெரிய பால் ஆக்கிட்டு அதிலேருந்து குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் கொண்டு வந்து அதை ரசமலை ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். இப்போ நம்ம இந்த பன்னீரை எந்த அளவுக்கு ஷேப் பண்ணி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். எனக்கு வந்துட்டு இந்த பன்னீர் வந்துட்டு 2 பிளேட்டாக கிடச்சிது. இப்போ நம்ம இந்த பன்னீரை எடுத்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 கப் ஆஃப் சுகருக்கு 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறோம். இந்த சுகர் சிரப்பில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த பன்னீரில் பால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து உள்ளே போட்டுக்கணும். அதாவது நம்ம இது 1 ரேஷியோவில் பண்ணால் 2 into I நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த சிரப்பில் போடும்போது அதோடைய சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் சோக் ஆனதுக்கப்புறம் அதோட சைஸ் பெருசாயிரும். பார்த்தா தெரியுதா? இதுக்கப்புறம் நம்ம மலாய் ரெடி பண்ண போகிறோம். மலாய் ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் பாதாம், ஏலக்காய் போட்டிருக்கேன். கண்டென்ஸ் மில்க் இதில் வந்துட்டு ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரசகுல்லா, இதை வந்துட்டு அந்த மலாயில் போடணும். ஸோ ரசகுல்லா ப்ளஸ் மலாய், ரசமலாய் ரெடி. ஸோ இந்த மாதிரி டெலிஷியஸாக ஸ்வீட்டாக செஞ்சு இதை வந்து ஒரு 5 to 6 hours சோக் பண்ணி வச்சுருந்தா போதும். இது அப்படியே நம்ம சர்வ் பண்ணாலும் எம்மியாக இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நம்ம சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.